ஹான்ஸ் லூத்தர் தாமிர உலோக சுத்திகரிப்பு தொழிலில் வளர்ச்சி பெற்றவர். அது மட்டுமல்ல, அவர்கள் இருந்த மான்ஸ்ஃபெல்ட் என்ற ஊரில் கவுன்சிலர் பதவிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவருடைய மகன்தான் மார்ட்டின் லூத்தர். இவர் 1483 நவம்பர் 10 பிறந்தார். இவரை ஒரு சிறந்த வழக்கறிஞராக்க வேண்டும் என்பதுதான் தகப்பனாரின் உறுதியான ஆசை. சிறுவயது முதலே பள்ளிக்குச் சென்றார். பின்னர் எர்ஃபர்ட் பல்கலைக்கழகம் சென்றார். சட்டப்படிப்பிற்காக காலங்களில் கிடைக்கப்பெற்ற சிறந்த புத்தகங்களை எல்லாம் வாங்கினார். 6 வாரங்கள் மட்டுமே வழக்கறிஞர் ஆவதற்கான கல்வியை பயின்றார். பின்பு ஒரு பெரிய புயலில் மாட்டிக்கொண்ட இவர் தான் உயிர் பிழைத்தால் ஒரு துறவி ஆவேன் என்று பரிசுத்த ஆனாவுக்கு வாக்கு உரைத்தார். புயலில் உயிர் பிழைத்துக் கொண்டார். எனவே அவர் வாக்கு கொடுத்தது போல ஒரு மடத்தில் சேர்ந்து துறவியாக மாறினார். இந்த காரணத்தினால் தகப்பனார் இவர் மேல் மிகவும் கோபம் கொண்டார். லத்தீன் மொழியில் தேர்ச்சி பெற்ற இவர் பரிசுத்த அகஸ்டின் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றினார். தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்காக ஏங்கி நின்றார். அதிகாலை 2 மணிக்கு எழுந்து தியானம் செய்யும் பழக்கம் உடையவராக மாறினாலும் தான் நீதி உள்ள தேவன் முன்னாக அநீதியானவர் என்ற சுய பரிதாப எண்ணத்தால் அவர் வேதனைப்பட்டார். இறுதியாக தன்னுடைய சுய முயற்சி தன்னை பரிசுத்தப்படுத்த முடியாது என்பதை அறிந்து அவர் மேலும் வேதத்தை ஆழமாக கற்றுக்கொண்ட பொழுது ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபையினாலும் அவரை விசுவாசிப்பதனால் மட்டுமே கிடைக்கும் என்பதை கண்டறிந்து உலகத்திற்கு அதை வெளிப்படுத்தினார். மேலும் அந்நாட்களில் திருச்சபையில் காணப்பட்ட வேத வசனங்களுக்கு புறம்பான 95 காரியங்களை சுட்டிக்காட்டி இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு புதிய ஒரு பாதையை காட்டினார். அவருக்கு 30 வயதான பொழுது அவர் கண்ட திடீர் ஞானோதய ஒளி அவருடைய வாழ்க்கையையும் கிறிஸ்தவ சரித்திரத்தையும் திசை திருப்பியது. இதை கவனித்துக் கொண்டிருந்த நீங்கள் உங்கள் பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகள் வழி தவறி போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று கலங்குகிறீர்கள் என்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை கொண்ட இளைஞரையும் கர்த்தரால் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்வதோடு, கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய பேரப்பிள்ளைகளை உம்மை அறியும் அறிவிலே நீர் வழிநடத்தப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அனுதினமும் சொல்லுங்கள். துக்கம் உங்கள் தொண்டையை அடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திர வெடி உங்கள் உள்ளத்தில் வெடிக்கட்டும். என்ன செய்வோமா?